ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த நின் நாமம் கற்ற அப்படிங்கிறதான முதல் பாசுரத்தில் இந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு ஒரு ஐதீகியத்தை எடுத்து காட்டுறார். பூர்வாச்சாரியர்கள் தன்னுடைய ஆச்சாரியத்தை கிட்ட அந்த சிஷ்யர் ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு அவர் என்ன சமாதானம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஐதீகங்கள் அது சொல்கிறாருங்க. சுவாமி விரிவாச்சாரியர்கள் எடுத்து காட்டுறார். நஞ்சியர் அப்பிரயதனா ஐக்கொண்டு திருநாமம் சொல்லலாமோ ஆகாதோ என்று பட்டரை கேட்க கங்கா ஸ்நானம் பண்ண போமவனுக்கு ஒவ்வொரு குழியிலே தோய்ந்து போக வேணுமோ, மேலுண்டான நன்மைகளை பண்ணி கொடுக்கவற்றானது கீழுள்ள அசுத்தியை போக்க மாட்டாதோ என்றருளி செய்தார். வாயாலே திருநாமம் சொல்லுகைக்கு ஆகாதார் இல்லை, மாதிருகாதகனுக்கும் கைசலித்தால் அம்மே என்ன பிராப்தி உண்டாயிரே இருப்பது. கற்ற என்றது ஆச்சாரியோச்சாரண அனுச்சரண கிரமத்தாலே வந்ததாய் இருக்கை பெரிய பெருமாள் சொல்லுவிக்க அனந்தரம் சொன்னவராய்த்து இவர். இந்த பக்தியில் சொல்லிட்டு வரார் சுவாமி நஞ்சியர். அவருடைய ஆச்சாரியரான பராசர பட்டர்கிட்ட கேட்குறார், அப்பிரதேதனாய் கொண்டு திருநாமம் சொல்லலாமோ அப்படின்னு இங்கே கேட்குறார். இங்கே அப்பிரேதனாய் அப்படின்னா என்னென்னா, ஒரு கங்கா ஸ்நானம் பண்ணுறது, ஒரு மடி உடுத்திக்கிறது போன்ற நியமங்கள், எந்த நியமமும் இல்லாத நாமம் சொல்லலாமோ, நாமம் சொல்கிறது அப்படின்னா நியமம் வேண்டாமா அப்படின்னு நஞ்சியர் பட்டரை பார்த்து கேட்குறார். அது சொல்கிறார், கங்கா ஸ்நானம் பண்ண போமவனுக்கு ஒரு குழியிலே தோய்ந்து போக வேணுமோன்னு கேட்டார். கங்கையில் ஸ்நானம் பண்ணணும்னு போகிறவன் கங்கா ஸ்நானம் எல்லா பாவத்தையும் போக்கிடும் அப்படின்னு தெரிஞ்சு போகிறான். கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்புல அழுக்கு இருக்கே, இதை போக்கிண்டு வேறு இடத்துல ஒரு குட்டையில் போய் குளிச்சுட்டு அப்புறமா போய் கங்கையில் மூழ்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நியமம் உண்டான. எப்போ பாவத்தையே பொசுக்கும் மனசையே சுத்தம் பண்ணுமோ, அப்பேற்பட்டதான கங்கை பரம பவித்திரமானவள், அவள் உடம்புல இருக்கிற அழுக்கையும் போக்க மாட்டாளான்னு. அதனால கங்கா ஸ்நானம் பண்ண போகிறவனுக்கு வேற ஒரு குட்டையில் குளிச்சுட்டு தான் போகணுன்ற அவசியம் இல்லாத, அவன் சுயம் கங்கையில் போய் இறங்கிட்டான்னா உடம்பும் சுத்தமாகிடும். சபாக்கியம் அந்தர சுச்சிகி, உள்ளேயும் சுத்தமாக போயிடும். பகிர் சுத்தம் அந்த சுத்தம், உள்ளேயும் வெளியிலையும் எல்லாமே சுத்தமாக போயிடும். அப்படிங்கிறதுனால கங்கையில் ஸ்நானம் பண்ண போகிறவன் வேற ஒரு குட்டையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு போகணுன்ற நியமம் எப்படி இல்லையோ, கங்கா ஸ்நானமே உள்ளும் வெளியும் சுத்தம் பண்ணிடுமோ, அது மாதிரி பகவன் நாமத்துக்கு எந்த நியமமும் தேவையில்லை. நீ சொன்ன மாத்திரத்தினாலேயே அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவா, நீ பவித்திரமாக இருந்து சொல்லு, அபவித்திரமாக இருந்து சொல்லி, எப்படி இருந்தாலும் சரி நீ சுத்தமாக இரு அசுத்தமாக இரு, ஆனால் இருந்தபடியே நீ நாமத்தை சொன்னாலே உள்ளும் வெளியும் நீ சுத்தமாயிடுவாய் அப்படின்லாம் பிரமாணங்கள் இருக்கிறத வச்சுன்னு சொல்கிறாருங்க சுவாமி பராசர பட்டர். கீழுள்ள அசுத்தியை போக்க மாட்டாதோ, மேலே பலவேறு நன்மைகளை தரக்கூடிய கங்கா ஜலம் உடம்புல இருக்கிற அழுக்க மட்டும் போக்காத படு போகிறது. அது மாதிரி பகவானுடைய நாமமும் இவனுக்கு முன்னாடி பண்ணின பாவத்தை பொசுக்குன்றதோடு இல்லாத, இனிமேல் பாபம் பண்ணுற புத்தியே இல்லாதபடியும் அதுவே பண்ணிவிடும். ஆனால் எந்த நியமத்தோட நாமம் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை, இருந்தபடியே சொன்னால் போகும். வாயாலே திருநாமம் சொல்லுகைக்கு ஆகாதார் இல்லைன்னார். மேலே நாமத்தை வாயால் சொல்கிறதுக்கு ஆகாதார் இல்லை. இது நாமமா நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது. எல்லாரும் சொல்லலாம், கிளி கூட சொல்லலாம், பசுபட்சிகளுக்கு கூட சொல்கிறதுக்கு வாய், அதுக்கு வைக்கறி வார்த்தை இருந்ததுன்னா அதுகள் கூட சொல்லலாம். இல்லை சொல்ல தெரியலனாலும் காதால் கேட்டால் கூட பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிறாருங்க. அதில் மாத்ருகாதனுக்கு கை செலுத்தால் அம்மே என்ன பிராப்தி உண்டாயிரே இருப்பதுனார். அம்மாவை போட்டு அடி அடின்னு செம்மையாக அடிக்கிறவங்க கூட அம்மாவை அடிச்சுட்டு கையெல்லாம் வலிக்கிறதான். 10 அடி அடித்தான், அம்மா சுருண்டு விழுந்துட்டா, உயிர் போகிற நிலையை அடைஞ்சிட்டா, இருந்தாலும் இவன் கை வலிக்கிறது. அப்போ கையை பிடிச்சி விட்டுட்டே அம்மா அப்படிங்கிறான். இந்த கை வலி பொறுத்து அடித்தது பூரா அம்மாவை அடிச்சு விட்டு இப்போ கை வலிச்சா அம்மாங்கிறான். அம்மாவே இப்படி இம்சை பண்ணிட்டு அம்மா நாமத்தை விட்டு இப்போ சொல்லலாமா, சொன்னால் அந்த அது ஆஸ்வாசப்படுத்துமானா, அது ஆஸ்வாசப்படுத்துறது, அதனால அம்மான்றான். அதை மாதிரி பகவானே கூட இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகம் கூட பகவன் நாமத்தை சொல்லி வேண்டிய பலன்களை அடையலாமா. அதுக்கு அவனுக்கு ரைட் உண்டான். ஏன்னா நான் பகவானை தானே இல்லைன்னு, பகவன் நாமம் இல்லைன்னு சொல்லியே நான் நாராயணான்னு சொல்லிட்டு போகலாம். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட நாஸ்திகாலாம் இருந்திருக்கா போலுக்கு. இல்லை எப்படி அம்மாவே அடிக்கிற இம்சை பண்ணுறதான புள்ள அம்மானு சொல்கிறதுக்கு எப்படி அதிகாரம் உண்டோ, அது மாதிரி எல்லாரும் பகவன் நாமத்தை சொல்கிறதுக்கு அதிகாரி.
இங்கே கற்ற என்றது நின் நாமம் சொன்ன, செப்பிய, உரைத்த, பாடிய அப்படின்லாம் சொல்லாத, கற்ற கத்துண்டேன்னா. அப்போ ஆச்சாரியன் சொல்லி பதிலுக்கு நம்ம திரும்பி சொல்லி, அப்போ ஆச்சாரிய உபதேச கிரமத்தை இங்கே சொல்கிறார், நின் நாமம் கற்ற. இங்கே யார் சொல்லி கொடுத்தா தொண்டரடிப்புடி ஆழ்வார்க்குனா பெரிய பெருமாளே குருவாக இருந்து சொல்லி கொடுத்துருக்கார். பெரிய பெருமாளே ஆச்சாரியனாக இருந்து குருவாக இருந்து இப்படி திருமங்கி ஆழ்வார்க்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சாரோ அதே மாதிரி இங்கே பெரிய பெருமாளே தொண்டரடிப்புடி ஆழ்வார்க்கு நாமத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். ஆனால் உன் நாமத்தை நீயே உச்சரித்து அதை உபதேசம் பண்ணி அதை காதால கேட்டு நான் உச்சரிச்சிருக்கேன், அதை கற்ற அப்படிங்கிறார். ஆச்சாரிய உச்சாரணானுச்சரண கிரமத்தாலே வந்ததாயிருக்கை பெரிய பெருமாள் சொல்லிவிக்க அனந்தரம் சொன்னவராய்த்து இவர் அப்படிங்கிறார். பெரிய பெருமாள் உபதேசம் பண்ண அதை திருப்பி அந்த நாமத்தை சொன்ன பலமாக சொல்லி கொடுத்தவருடைய பலத்தை காட்டிலும் அந்த நாமத்தினுடைய பலம் பிரபாவம் அப்படி இருக்குங்கிறார். இங்கே கற்ற என்றது சார்த்தமாக வென்றிக்க சப்த மாத்திரத்தை அபியசிக்கை. அந்த நாமத்தை பெருமாள் சொல்லிக் கொடுக்கச்சவே அர்த்தத்தோடு சொல்லிக் கொடுக்கல. நாராயணா இதை எப்போ பாரு சொல்லிட்டாரு அப்படின்னார். இவர் எப்போ பாரு நாராயணா நாராயணன்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் தெரியாதுன்றார். தொண்டரடிப்புடி அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பெருமாள் சொல்லிக் கொடுத்தார், எங்கள் குருநாதர் ஆச்சாரிய சொன்னது நாமத்தை சொல்ல சொன்னார், பிடிச்சுட்டேன். அர்த்தம் தெரியாது. நாம கீர்த்தனை மாத்திரேன சுப்ரசன்னம் கிருபாநிதின்றாங்க. அது மட்டும் இல்லை, சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காசிக்கினோ பவந்துன்னா பிரமாணம் இருக்கு. நாராயண நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணால் மட்டும் போரும், சப்த மாத்திரம் தான் போருமே தவிர அர்த்தத்தோடு இல்லை. அப்போ அர்த்தம் தெரிஞ்சு வியாக்கியானங்கள்லாம் தெரிஞ்சு சொன்னாதான் பலன் இல்லாத வெறும் நாமத்தை உச்சாரணம் பண்ணாலே போரும். நீங்கள் கற்றேங்கிறது அவர் சொன்ன நாமத்தை இவர் திருப்பி சொன்னார், அவ்வளோதான், அது போரும். அர்த்தத்தோடெல்லாம் இவர் கற்றுக்கலை, தெரிஞ்சுன்னு சொல்லலை அப்படிங்கிறார். ஆவலி புடமை கண்டாய் வைஷ்ணவனன் என்னுமா போலேயாய்த்து திருநாம சம்பத்தால் வந்த ஐஸ்வர்யம். அத்தனை ஐஸ்வர்யத்தையும் உடையவன் வைஷ்ணவனன் அப்படின்னு குபேரனுக்கு ஒரு பேர். சமஸ்த ஐஸ்வர்யம், அஷ்டைஸ்வர்யங்களையும் உடையவன், நவநிதியும் உடையவன் அப்படிங்கிறதுனால நிதி உடையவனாக இருக்கிறதுனால அவனை வைஷ்ணவனன்னு சொல்கிறது மாதிரி திருநாம சங்கீர்த்தனம் உடையவன், அதில் ஆவலி புடைமை அப்படிங்கிறார். திருநாம சம்பந்தத்தால் வந்த ஐஸ்வர்யமா இவருக்கு. ஏன்னா குபேரனுக்கு இருக்கிறது கூட நீங்கிற செல்வம் தானே, எனக்கு நீங்காத செல்வம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாராம். அந்த வந்த ஐஸ்வர்யம் கண்டாய் இவ அர்த்தம் உபதேசிக்க வேண்டி இருந்ததோ என் வடிவிலே தெரியாதோ அப்படிங்கிறார். நான் உனக்கு சொல்லணுமாண்ணா, என்னை பார்த்தா தெரியலையானா நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணவன் அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் சொல்லச்சே கேட்குறாராம். என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோ, என் பார்த்தாலே தெரியாதுன்னா நான் என்ன சொல்லணுமானா நாமத்தை கற்றுண்டவன்னு. ஏன்னா நாமன் சொல்கிறவாளை பார்த்தாச்சுனாலே தெரிஞ்சிருவோம். இவெல்லாம் பரம ஸ்ரீ வைஷ்ணவ இருக்கு, ஏன்னா நாமன் சொல்கிறான். அப்போ நாமன் சொல்லாதவங்களாம் யாருன்னு நான் இப்போ என்கிட்ட கேள்வி கேட்காதுக்கோ, அது அந்த விஷயத்தெல்லாம் நான் இப்போ பேச வரல. ஆனால் இங்கே வியாக்கியானம் போகிற சைலியை பார்த்தா என்ன தெரியுது, யார் திருநாமன் சொல்கிறாளோ அவள் ஆளை பார்த்தாலே தனியாக துண்ட அடையாளமாக தெரியுமா. இவன் எங்குத்தை மனுஷர், இவர்கள் எங்குத்தை மனுஷர்னு கேட்கலாம்படியாக இருக்குமா. இதுதான் ஆண்டாள் திங்கள் திருமுகத்து செய்யார் அப்படிங்கிறா. நாமத்தை சொல்லி 30 நாளும் அப்புறமா முகத்தை பார்த்தா எப்படி கிட்டான்னா திங்கள் போல இருக்கான், சந்திரனை மாதிரி பிரகாசமாக இருக்குது, சந்திராவை மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே திங்கள்ன்றது சந்திரன் அர்த்தம் எடுத்துக்கூடாது, உபலட்சணமாக இங்கே சந்திராவை சொல்கிறது. மகாலட்சுமி மாதிரி இருக்கே முகம், தேமுகம் பாத்தின்னு உபனிஷத்தே சொல்கிறது. பிரம்மஜானிகளை போல உன் முகம் இருக்கேப்பா அப்படின்னா அர்த்தம்னா அந்த தேஜஸை காட்டி கொடுக்கறது. அதை மாதிரி என்னுடையதான வடிவிலே தெரியாதோ, என் உடம்பை பார்த்தாலே தெரியலையா இவர் நாமன் சொல்கிறவர் அப்படின்னு தெரியலையான்னா. இப்போ நாமன் சொல்கிறவா உடம்பு தனியாக தெரியும் போது அதுக்கு சொல்கிறார், ரசாயன சேவை பண்ணினாரையும் மண் தின்றாரையும் வடிவிலே தெரியாதோ. நல்ல ரசாயனங்கள்னால் இங்கே டானிக்கு போன்றவையெல்லாம் சாப்பிட்டு தெம்பு பிடிச்சவனுக்கும் மண்ணை தின்னுட்டு பட்னி கிடக்கிற எலி எலும்பனாக இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லையான்னா. எலும்புந்தோலுமாக இருக்கிறவனுக்கும் நன்னா வேலைக்கு புஷ்டியான ஆகாரங்கள் பண்ணி தெம்பாக இருக்கிறவனுக்கும் பார்த்தா வித்தியாசம் தெரியாதுன்னா ரூபத்தை பார்த்தா. அது மாதிரி மற்றவாள்லாம் மண்ணத்தின் நின்று இருக்கிறவாளை போலையாம் சம்சாரத்தில். பகவன் நாமன் சொல்கிறவாள்லாம் டானிக்கு சாப்பிட்டு நல்லா பருத்த உடம்பாகவும் புஷ்டி துஷ்டியான உடம்பு உடையவாளாகவும் இருக்கிறது போலையாம். அரங்கமானகுருளானே கடைசியில் முடிக்கிறார். ஏ ரங்கநாதா அப்படின்னு கூப்பிடுச்சு. இங்கு வந்து சாய்ந்தருளிட்டு இவர் தான் கண்டுபிடிச்சார். வைகுண்டத்துலேருந்து பெருமாள் விட்டுட்டு இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துட்டு இருக்கிறது எதுக்குடானா, நாமன் சொல்கிறவா யாராவது ஒருத்தராவது நம்ம கிடைப்பாளான்னு தேடின்னு வந்தாராம் பெருமாள்.
பெரியவாச்சான் பிள்ளை தான் இங்கே வியாக்கியானத்தில் காட்டுறாரு இதை ரகசியத்தை. திருநாமம் சொல்ல வல்லான் ஒருவனை கிடைக்கவற்றோ என்னும் நசையாலே அன்றோ இங்கே வந்து சாய்ந்திருட்டு அருளிட்டு. இங்கே வந்து பெருமாள் பள்ளி கொண்டது உபய காவேரி மத்தியில் ஸ்ரீரங்கத்தில் எதுக்கிடானா, ஒத்தனாவது நாமம் சொல்கிறவன் நமக்கு கிடைப்பானா அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையம், நப்பாசையம், அந்த நசையாலே வந்தாராம் அந்த பெருமாள். அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவா அப்படி போய் எதிர்க்க நின்றா பெருமாள் சதசாகையாக பனைச்சிருவாராம். அப்படியே பெருத்து போயிட்டு வரோம், புஷ்டி ஆகிட்டு வரோம் பெருமாள். நாம சங்கீர்த்தனம் பண்ணாத வம்பு பேசி இருக்கிறவாலாம் போக போக, ஆனால் வரா கிட்ட வந்துட்டு அப்புறம் வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு மட்டும் கேட்குறா. நாமம் கூட சொல்கிறது, நாமம் சொல்லிட்டு கேட்டால் கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லாத வந்து தனி நாட்டை வந்து நின்றுட்டு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்குறாளே. ஆனால் நாமம் சொல்கிறோம் ஒருத்தரை பார்க்க மாட்டோமா, அப்படி ஒருத்தரை பார்க்க மாட்டோமா அப்படின்னு பெருமாள் ஏங்கி இருக்காராம். திருநாமம் சொல்ல வல்லான் ஒருவனை கிடைக்கவற்றோ என்னும் நசையாலே அன்றோ சத்திய சங்கல்பராகையாலே பெருமாள்கிட்ட சொன்னார். பெருமாளே, பெரிய பெருமாளே, நீ சத்திய சங்கல்பர். ஏன் அப்படின்னாராம். என்ன கண்டுபிடிச்சிட்டேரா புதுசு? ஆமாம், உன்னுடைய சங்கல்பம் பரிச்சுருத்தி. என்ன சங்கல்பம் பரிச்சுனா, ஒருத்தனாவது நாம சங்கீர்த்தனவனை பார்க்குற பாக்கியம் கிடைக்குமா தானே வந்து படுத்தினீர். நான் இப்போ கிடச்சிட்டேன் உனக்கு, நான் சொல்கிறேன், நான் உனக்கு கிடைச்சாச்சு. தேவருடைய நினைவு சபலமாக பெற்றதிரே, சத்திய சங்கல்பராகையாலே தேவருடைய நினைவு சபலமாக பெற்றதிரே அப்படிங்கிறார். இப்படி பகவான் வைகுண்டத்தை விட்டு இங்கே வரதே எதுக்கு எதிர்பார்த்து, நான் நாமம் சொல்கிறவா ஒருத்தர் கிடைக்க மாட்டாளா அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு பகவான் வைகுண்டத்தை விட்டு வரான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக பகவன் நாமம் சொல்கிறவாளுடைய பிரபாவம் என்ன, பகவன் நாமம் எப்பேற்பட்ட ராஜகுல மகாத்மியம், அந்த சம்பந்தம் வச்சுக்கிறதே பாக்கியம், நாமம் சொல்கிறதே பாக்கியம். அப்படி இருக்கிறவனுக்கு யம பயமும் இல்லை, சம்சார பயமும் இல்லை. அவன் சாட்சாது வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரியனுக்கு சமமாக பூலோகத்திலே நடமாடின்னு இருப்பான் இருக்கிற காலம் வரை அப்படிங்கிறலாம் இந்த முதல் பாசுர வியாக்கியானத்தையே நாம சித்தாந்தத்தை எடுத்து வைக்கிறார். அதுக்கு அடுத்ததே இச்சுவை தவிர யான் போய் அப்படிங்கிற நாமத்தை தான் சொல்ல போகிறார். மேலே மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.